Hi friends, welcome back to channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் எல்எல்பி பிரைவேட் லா காலேஜஸ்க்கு உண்டான கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்ல உங்களுடைய மார்க் வந்து வந்திருக்கா அப்படிங்கிற எப்படி வந்து செக் பண்றது, நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்க என்ன ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த பிரைவேட் லா காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர், எவ்வளவு ஃபீஸ் வந்து செலவாகும் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு பிரைவேட் லா காலேஜ் அட்மிஷன் சம்பந்தமான A to Z இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறதுக்கு உங்களுக்கு போதுங்கிற ஒரு கைட் அப்படிங்கிறது உங்களுக்கு இதன் மூலமா வந்து தெரிய வரும். சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது நேத்து டேட்டுக்கு நவம்பர் 12 அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து கட் ஆஃப் மார்க். இந்த கட் ஆஃப் மார்க் பத்தி நம்ம சோசியல் மீடியா பேஜஸ்ல நம்ம வந்து நேத்து வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ப்ரோ இதை பத்தி ஒரு ஃபுல் டெப்தா வீடியோ போட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டதுனால உங்களுக்கு வீடியோ நீங்க கேட்டீங்கனாலும் சரி கேட்காம இருந்தாலும் கண்டிப்பா நம்ம சேனல்ல கட் ஆஃப் மார்க் சம்பந்தமா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண தான் போறோம். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா 3 இயர் எல்எல்பிக்கு நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருக்கீங்க. அதாவது அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சாச்சு, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சாச்சு. இது வந்து தேர்ட் ரவுண்டுன்னு சொல்லிட்டு பிரைவேட் காலேஜஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரவுண்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டும் செகண்ட் ரவுண்டும் முழுக்க முழுக்க கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கு மட்டும்தான் வந்து நடக்கும். இது வந்து பிரைவேட் லா காலேஜுக்கு மட்டும்தான் இந்த கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரவுண்டோட அவ்வளவுதானா ப்ரோ, தேர்ட் ரவுண்டு வந்து பிரைவேட் காலேஜுக்கு நடக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் விசாரிச்ச வரைக்கும் எல்லா காலேஜஸுமே மோஸ்ட்லி வந்து சீட் வந்து ஃபில் ஆயிடுச்சு செகண்ட் ரவுண்ட்லயே இன்னமும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னமும் ஒரு சில பேருக்கு வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணல. என்ன ரீசன் அப்படிங்கிற பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு காலேஜ்லயும் இருக்கக்கூடிய சீட் வேகன்சிஸ் அப்படிங்கறது வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு உண்டான சீட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னி வந்து எவ்வளவு பேலன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க பண்ணல அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு காலேஜோடைய பிரின்சிபல் தரப்புல இருந்து அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து எடுத்து யூனிவர்சிட்டியோடைய அந்த சேர்மன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் கமிட்டிக்கு வந்து அவங்க வந்து அனுப்பணும். சரிங்களா? அவங்க அனுப்புனதுக்கு அப்புறம் மீதி எவ்வளவு வந்து வேகன்சிஸ் வந்து 15 கவர்மெண்ட் காலேஜ்லயே வந்து ஏன்னா என்ன தெரிஞ்சு இப்படி பார்த்தாலும் ஒரு 5ல இருந்து 6 சீட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. ரீடும் இருக்கும், சில பேர் வந்து வேண்டான்னு குவிட் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ்னால. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் கண்டிப்பா வந்து நடக்க தான் செய்யும். இது வந்து காலங்காலமா நடக்கிறதா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஒரு காலேஜ்ல ஒரு 5 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா அது தேர்ட் ரவுண்ட் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க எப்படி பார்த்தாலும். ஏன்னா நல்ல ஒரு கட் ஆஃப் மார்க் வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் வந்து நடத்துவாங்க. பட் இப்போ இந்த ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து ஒரு 5 4 சீட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அந்த சீட்டை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, இன்னமும் சீட் வந்து அலாட்மெண்ட் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த சீட்டை வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? நீங்க வந்து இப்போ கவர்மெண்ட் காலேஜ் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜை பத்தி நம்ம பேசுறதுக்கு நம்ம கிட்ட வந்து என்ன இல்ல அப்டேட் வந்து கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து காலேஜஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இப்போ முழுக்க முழுக்க வந்து பிரைவேட் காலேஜஸ்க்கு உண்டான அப்டேட் தான் இது. சரிங்களா? நேத்து டேட்ல வந்து கட் ஆஃப் மார்க் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஓசி கேட்டகரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் கோட்டா மூலியமா பிரைவேட் காலேஜ்ல போய் ஜாயின் பண்றதுக்கு, அதாவது அரசு இடஒதுக்கீட்டுல நீங்க வந்து தனியார் சட்டக்கல்லூரியில ஜாயின் பண்றதுக்கு உண்டான கட் ஆஃப் மார்க் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பிசி அதாவது பேக்வர்ட் கிளாஸ்ல 70.320 அப்படிங்கிற இந்த மார்க்குக்கு மேல எக்ஸஸா எவ்வளவு மார்க் உங்ககிட்ட ரேங்க்ல இருக்கோ நீங்க வந்து எலிஜிபிள். இதுதான் வந்து கான்செப்ட். இங்க வந்து மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஒன்லி ஃபார் மெரிட் லிஸ்ட். சரிங்களா? பிசி முஸ்லீம்க்கு வந்து 63% மேல நீங்க எவ்வளவு மார்க் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிள் தான். அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 70.100க்கு மேல எவ்வளவு ரேங்க் உங்ககிட்ட இருக்கோ நீங்க வந்து எலிஜிபிள். எஸ்சி அதாவது ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 72.100க்கு மேல எவ்வளவு ரேங்க் உங்ககிட்ட இருக்கோ அதுதான் வந்து நீங்க வந்து எலிஜிபிள். சரிங்களா? அதுக்கப்புறம் எஸ்சிஏ அதாவது ஷெட்யூல் காஸ்ட்லயே வந்து அருந்ததியர் அப்படிங்கிற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு 70% வந்து கொடுத்துருக்காங்க. 70க்கு மேல எவ்வளவு உங்களோட மார்க் உங்ககிட்ட வந்து இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிளா. இல்ல ப்ரோ நாங்க வந்து 69 தான் இருக்கோம்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ல இருந்து 0.5% இருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிள் தான். சரிங்களா? அதாவது இந்த இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கட் ஆஃப்க்கு மேல இருக்கணும், குறைஞ்சிருக்க போயிடக்கூடாது. சரிங்களா? எஸ்டி ஷெட்யூல் ட்ரைபிள் இருக்கக்கூடியவங்களுக்கு 47.500 இதுதான் வந்து கட் ஆஃப் மார்க். கட் ஆஃப் மார்க்கை
கேர்ஃபுல்லா நீங்க வந்து பாத்துக்கோங்க. இப்போ கட் ஆஃப் மார்க் வந்து நேத்தே நீங்க பார்த்திருப்பீங்க. ஒன்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிமைனிங்காக தான் கட் ஆஃப் மார்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, வழக்கம் போல கவர்மெண்ட் காலேஜுக்கு எப்படி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடந்துச்சோ, அதே மாரி ஆன்லைன்ல வந்து நடக்கும். இன்னையில இருந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ப்ரோ எங்களுக்கு மெயில் வரலையே, நாங்க லாகின் பண்ணி செக் பண்ணும்போது எரர் வருது, எங்களுக்கு ஓப்பன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்ட்ட வந்து டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்க கட் ஆஃப் மார்க் தான் நேத்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி பத்தி உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஒரு விஷயத்த இன்னைக்கு லான்ச் பண்றாங்க அப்படின்னா, அது ஸ்டூடண்ட்ஸ் கைக்கு வந்து சேர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் மறுநாள் ஆயிரும். அதாவது நெக்ஸ்ட் டே ஆயிரும். அதனால இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஒரு 12:00 மேல இருந்து இல்ல 10:00 மேல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மெயில் வர ஆரம்பிச்சிரும். யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ, எலிஜிபிளா இருக்கக்கூடியவங்களுக்கு மெயில் வந்துரும். அந்த மெயில் வந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு டேட் வந்து நவம்பர் 13. நவம்பர் 13ல இருந்து நவம்பர் 16th வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட 10th மார்க் ஷீட், உங்களோட 12th மார்க் ஷீட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட யூஜி உடைய ஓவரால் மார்க் ஷீட், அதே மாதிரி யூஜி உடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், யூஜி உடைய டிசி, இந்த 6 டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரியா வந்து எல்லார்கிட்டயுமே வந்து இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினல் வந்து இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஒன்ஸ் வந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிரைவேட் காலேஜுக்கு அலாட்மெண்ட் வந்து நவம்பர் 21 அன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அலாட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்றாங்க. அலாட்மெண்ட் வந்து ஆன்லைன்லேயே வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. டைரக்டா நீங்க லாகின் பேஜில் போயிட்டு லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியதான். அப்போ காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணக்கூடிய டேட் வந்து 24th to 26th வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 3 days. இந்த 3 daysல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரைவேட் லா காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ ஓகே ப்ரோ, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பிரைவேட் காலேஜஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வந்து இருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே 12 பிரைவேட் லா காலேஜஸ் அப்படிங்கிறது ரன்ல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சேலத்துல இருக்கக்கூடிய சென்ட்ரல் காலேஜ் தவிர மீதி இருக்கக்கூடிய 11 காலேஜஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலியமா வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கவுன்சிலிங்னா கவர்மெண்ட் கோட்டா மூலியமா நீங்க பிரைவேட் காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கலந்துக்கிட்டாங்க கவர்மெண்ட் மூலியமா. சரிங்களா? இந்த சென்ட்ரல் காலேஜ் மட்டும் எலிஜிபிள் கிடையாது. நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதா இருந்தா சென்ட்ரல் காலேஜ் வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. நீங்க டைரக்டா போயிட்டு ஜாயின் பண்றது தான். இங்க மட்டும் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மீதி இருக்கக்கூடிய 11 காலேஜஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து எது அப்படிங்கிற பார்க்கும்போது 2024ல ஓபன் பண்ணப்பட்ட காலேஜ் நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய லா காலேஜ், அதே மாதிரி திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய எஸ்கேபி லா காலேஜ், அதே மாதிரி தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஆனந்தம் லா காலேஜ், இந்த 3 லா காலேஜும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்ற ஆண்டு தான் வந்து ஓபன் பண்ணாங்க. மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் காலேஜஸ் வந்து எல்லாமே வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 5 இயர்க்கு மேலதான் வந்து இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? இந்த 3 காலேஜ் மட்டும் தான் போன வருஷம் வந்து ஓபன் பண்ணாங்க. அதையுமே நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க பிரைவேட் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்றது கண்ண மூடிட்டு எந்த காலேஜில் வேணாலும் ஜாயின் பண்ணிடலாம். பட் பிரைவேட் காலேஜில் ஜாயின் பண்றது கண்டிப்பா அந்த காலேஜோட டீச்சிங் வந்து எப்படி இருக்கணும், அந்த காலேஜோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கணும், கேம்பஸ்குள்ளேயே வந்து ஹாஸ்டல் இருக்கா, அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி உங்களுடைய சீனியர்ஸ்லாம் வந்து எப்படி வந்து இருக்கா, எப்படி வந்து ட்ரைனிங் எப்படி டீச்சிங் இருக்கு, மூட் கோட் இருக்கா, இதெல்லாம் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி அந்த காலேஜில் இருக்கா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க நேர்பையில் வந்து அந்த காலேஜ் வந்து இருக்கா, பஸ் டிராவல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காலேஜில் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்றதுக்கே உங்ககிட்ட வந்து 5000 rupees அப்படிங்கிற வந்து கேட்பாங்க. ஏன்னா பிரைவேட் காலேஜில் அலாட்மெண்ட் லெட்டர் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து 5000 rupees வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். இந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ணால் மட்டுமே உங்களால அந்த அலாட்மெண்ட் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். கவர்மெண்ட் காலேஜுக்கு 1520 ரூபாய் அது வழக்கம் போல வந்து நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிடுங்க. பட் பிரைவேட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 5000 rupees வந்து பேமெண்ட் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளவு ஃபீஸ் வந்து செலவாகும் அப்படிங்கிற பார்க்கும்போது 85,000 ரூபாய் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காலேஜில் போயிட்டு நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில காலேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நீங்க நவம்பர் 24th 5th 6th காலேஜில் ஜாயின் பண்றீங்க பார்த்தீங்களா, அட்மிஷன் போடும்போதே 85,000 ரூபாய் கேட்டுருவாங்க. ஒரு சில காலேஜில் உங்களுக்கு வந்து இஎம்ஐ மூலியமா, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாதிக்கு பாதி வந்து பேமெண்ட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் செம் வர்றதுக்குள்ள ஃபுல் அமௌண்ட்டை நீங்க வந்து கட்டி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஒரு அமௌண்ட் அப்போ நீங்க இப்போ இந்த வருஷமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 90,000 ரூபாய் நீங்க வந்து ரெடி பண்ணணும். சரிங்களா? அதாவது 5,000 ரூபாய் அலாட்மெண்ட் லெட்டருக்கு, 85,000 ரூபாய் காலேஜ் ஃபீஸுக்கு. இதை தாண்டி வந்து நீங்க காலேஜில் இது வந்து ஒன்லி ஃபார் காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு காலேஜ் டியூஷன் ஃபீஸ் மற்ற ஃபீஸ் தான். இதை தாண்டி நீங்க வந்து டிராவல் பண்ணி போறதுக்கு தனியா வந்து நீங்க செலவு பண்ணணும். அதே மாதிரி ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்கு தனியா நீங்க வந்து செலவு பண்ணணும். அக்கமடேஷனும் நீங்க வந்து தனியா வந்து பாத்துக்கணும். இதெல்லாம் வந்து அடிஷனலா இருக்கக்கூடிய ஃபீஸ். சரிங்களா?
இது ஒன்லி ஃபார் காலேஜுக்குள்ள கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து இந்த 85,000 ரூபாய். இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஓகே அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பிரைவேட் காலேஜுக்கு கவுன்சிலிங்க்கு நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. ஏன்னா போன வருஷம் இந்த ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சு. ப்ரோ நாங்க ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியாமையே காலேஜ்ல போயிட்டு நாங்க வந்து எல்லாமே ஒரு லா படிக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் நாங்க போயிட்டு ஜாயின் பண்ணிட்டோம். பட் இப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசுனீங்க. ஏன்னா இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை உங்களுக்கு வந்து முன்கூட்டியே வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அது ஜாயின் பண்றது பண்ணாம இருக்கிறது அது உங்களோட கையில இருக்குது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முன்கூட்டியே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்க பேரண்ட், ஏன்னா ஃபீஸ் வந்து நீங்க கட்ட போகல, உங்களோட பேரண்ட் தான் கட்ட போறாங்க. பேரண்ட் கிட்ட 1 or 2 டைம்ஸ் நல்லா கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க. இதுதான் வந்து கான்செப்ட். இதை தாண்டி இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அந்த கட் ஆஃப் மார்க்கு கீழேயே வந்து நோட்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது the provisional selection list generated based on the data given by the candidates. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன டேட்டா வந்து ஆன்லைன்ல ஃபில் பண்ணும்போது கொடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து செலக்ஷன் அலாட்மெண்ட் லெட்டரை நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணும்போது ஏதாச்சும் வந்து தப்பு தவறா யூனிவர்சிட்டி வந்து ஏமாத்தி ஏதாச்சும் நீங்க வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் லெட்டர் நாங்க வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கான அதிகாரம் எங்க கிட்ட இருக்கு அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க பாத்துக்கோங்க. நீங்க வந்து எலிஜிபிளா இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டைரக்டா இமெயில் மூலியமாகவும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தகவல் வந்து தெரிவிப்பாங்க நீங்க ஆன்லைன்ல கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு. பட் எஸ்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்எஸ் வந்து அனுப்ப மாட்டாங்க. ஒன்லி ஃபார் இமெயில் கம்யூனிகேஷன் ஒன்லி இமெயில மட்டும்தான் வரும். இமெயில வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னையில இருந்து உங்களுக்கு இமெயில் வர ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி இந்த கட் ஆஃப் மார்க் வந்து ஒன்லி ஃபார் பிரைவேட் லா காலேஜுக்கு மட்டும்தான் நாங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணும்போது 15 கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான் நீங்க வந்து செலக்ட் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்க பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா the interested candidates failing within the cut off is required. உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து இந்த கட் ஆஃப்க்குள்ள மேல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களுமே எலிஜிபிள் தான். உங்களுக்கு வில்லிங்லெஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டைரக்டா யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் பண்ணி நீங்களும் வந்து இந்த பிரைவேட் காலேஜஸ் கவுன்சிலிங்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்க கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஒன்னும் நீங்க பயப்பட வேண்டாம். டோன்ட் வரி. நீங்க பிரைவேட் காலேஜ்லயும் நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு நீங்க டைரக்டா மெயில் அனுப்பி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கன்ஃபார்ம் பண்ணி நீங்களும் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு இதன் மூலமா தகவல் வந்து சொல்ல வராங்க. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். வேற ஏதாவது உங்களுக்கு பிரைவேட் காலேஜ் கவுன்சிலிங் சம்பந்தமா ஏதாச்சும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மெயில் வந்த உடனே மறக்காம முடிஞ்சா இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிறட்டும். ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணுங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.